வணக்கம். சிவமா கிரியேஷன் ஊடாக நாங்கள் பல்வேறுபட்ட ஆக்கங்களை நாளாந்தம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் உங்களுக்கு கற்பிக்க இருக்கின்ற செய்து காட்ட இருக்கின்ற விடயம் கடுதாசி செய்யப்படுகின்ற பேப்பர் கப். எவ்வாறு இந்த பேப்பர் கப் செய்யலாம் என்பது தொடர்பாக நீங்கள் இலகுவாக கற்கக்கூடிய இருக்கு. செவ்வக கடுதாசியை நாங்கள் இலகுவாக சதுரமாக்குவதற்கு இவ்வாறு மடிக்கின்றோம். மடித்ததன் பின்னர் இந்த செவ்வக கடதாசியிலிருந்து சதுர கடதாசியை வெட்டி எடுக்கின்றோம். நீங்கள் பார்க்கின்ற போது இந்த செவ்வக கடதாசியிலே கோடு வரைந்து மேலதிகமாக இருக்கின்ற இந்த செவ்வக கடதாசியை வெட்டி அகற்றுகின்றோம். இவ்வாறு செவ்வக கடதாசியில் மடிக்கப்பட்ட இந்த சதுர கடதாசியை எடுக்கின்றோம். இந்த சதுர கடதாசியை எடுத்து பின்னர் இந்த சதுர கடதாசியை நாங்கள் இவ்வாறு எடுத்து சமச்சீராக இதை மடிக்கப் போகின்றோம். இந்த சதுர கடதாசியை எடுத்து இந்த நடுவிலே இதை இவ்வாறு சமச்சீராக மடிக்கின்றோம். ஒரு சதுர கடதாசியை எடுத்து இவ்வாறு சமச்சீராக மடிக்கின்றோம். மடித்ததன் பின்னர் இப்படி இவ்வாறு விரித்து இந்த நடுவிலே மடிக்கப்பட்ட மடிப்பிலே பொருந்தக்கூடிய மாதிரி மேலப்பக்கத்தை இவ்வாறு மடிக்கின்றோம். அதே மாதிரி இடப்பக்கத்தை இவ்வாறு மடிக்கின்றோம். மடித்ததன் பின்னர் இந்த சதுர கடதாசி மடிக்கப்பட்டிருக்கின்றது. இதை இந்த நான் கோடுகள் வரைந்தது போன்று அந்த இடத்திலே மடிப்பு ஏற்பட வேண்டும். நாங்கள் கோடுகளை 8 பகுதிகளாக சம பகுதிகளாக அதை பங்கிட்டு வரைந்து நீங்கள் மடித்து கொள்ளலாம். அல்லது இலகுவாக மடிப்பதற்குரிய நடவடிக்கை ஒன்று இவ்வாறு சமச்சீராக மடிப்பது. அவ்வாறு மடித்ததன் பின்னர் இவ்வாறு விரித்ததன் பின்னர் இவ்வாறு திரும்பவும் ஒரு மடிக்கின்ற போது அதே மாதிரி இந்த வலப்பக்கத்தை இடப்பக்கம் ரெண்டையும் இவ்வாறு மடிக்கின்றோம். மடிக்கின்ற போது 4 பகுதிகளாக மடிக்கப்படுகின்றது. அதனை மேலும் விரித்து போட்டு இவ்வாறு மடிக்கின்றோம். அதனை இவ்வாறு மடிக்கின்றோம். பின்னர் இதை தூக்கி இவ்வாறு மடிக்கின்ற போது இங்கே மடிக்கப்படுகின்றது. அதே போன்று திரும்பி மற்ற பகுதியை இவ்வாறு மடிக்கின்ற போது இலகுவாக இந்த கடுதாசியானது 8 சம பகுதிகளாக மடிக்கப்படுகின்றது. இந்த சம பகுதியாக மடிக்கப்பட்ட கடுதாசியில் இவ்வாறு இதனை விரித்ததன் பின்னர் இந்த பகுதி எங்களுக்கு தேவையில்லாத பகுதியாக இருக்கின்றது. எனவே இந்த பகுதியை நாங்கள் வெட்டி அகற்ற வேண்டும். நீங்கள் படத்திலே இந்த கோடு பார்க்கின்ற போது கோடு வரையப்பட்ட இந்த பகுதி எங்களுக்கு தேவையில்லை. இந்த வெட்டப்பட்ட இந்த துண்டை நாங்கள் அகற்றி இங்கே வைக்கின்றோம். வைத்ததன் பின்னர் இந்த பகுதியிலே இது சம 8 பகுதிகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே இந்த பகுதி மூடிய பகுதியாக இருக்கின்றது, இந்த பகுதி விரித்த பகுதியாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் இது சம பகுதியாக 8 பகுதிகளாக வெட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு பகுதியை வெட்டி அகற்றுகின்றோம். இங்கே பார்க்கின்ற போது ஒரு பகுதி வெட்டி அகற்றுகின்றோம். வெட்டி அகற்றியதன் பின்னர் இதனை நாங்கள் இவ்வாறு சம பகுதிகளாக இவ்வாறு 7 பகுதி வரக்கூடிய வகையிலே ஒட்டுகின்றோம் வர வேண்டும். 8 பகுதியில் ஒரு பகுதியை நாங்கள் உள்ளுக்கு விட்டு இதனை ஒட்டி கொள்ளுகின்றோம். இவ்வாறு இந்த பகுதியை நாங்கள் ஒட்டி கொள்வதற்கு ஏற்ற வகையிலே தயார்படுத்துகின்றோம். இந்த பகுதியிலே ஒவ்வொரு கீழமாக இந்த பகுதியிலே நாங்கள் கம்மை பூசி ஒட்டுகின்றோம். இந்த பகுதிக்கு பின்னர் இதை இப்படி மடித்து ஒட்டுகின்றோம். இந்த கையை நீங்கள் உள்ளுக்கு வைத்து இதனை தள்ளி பிடித்தவாறு இதனை இவ்வாறு நாங்கள் ஒட்டிக்கொள்கின்றோம். இதனை இங்கே இவ்வாறு ஒட்டுகின்றோம். இந்த தளமானது கம்பூசி மிகவும் சிறப்பாக எல்லா பகுதியும் ஒட்டியதன் பின்னர் இந்த அடிப்பகுதியானது மிகவும் மூடப்பட்ட நிலையில் காணப்படும். இந்த பகுதிக்கு நாங்கள் கம்மை பூசுவதன் ஊடாக இதனை நாங்கள் மூடி ஒட்டுகின்றோம். இப்போது நீங்கள் பார்க்கின்ற போது இந்த கப்புக்குரிய செயற்பாடுகள் இங்கே மிக சிறப்பாக காணப்படுகின்றன. 7 பகுதிகளை கொண்ட இந்த அழகான கப்பை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த மேலதிகமாக வெளியே தெரிகின்ற பகுதிகளை நாங்கள் கத்தரிக்கோலினால் வெட்டி விடலாம். அப்போ மேலும் அழகுடையதாக அவை இருக்கும். இது நீங்கள் பார்க்கின்ற போது இந்த அழகான கப்புக்கு கண் வைக்கப்பட்டிருக்கு, கைப்பிடி வைக்கப்பட்டிருக்கு, மூக்கு வைக்கப்பட்டிருக்கு, கண் வைக்கப்பட்டிருக்கு. மற்றவர்களை கவரக்கூடிய வகையிலே இந்த கப்பானது கடுதாசியிலே செய்யப்பட்ட கப்பானது
கப்புக்கு நாங்கள் இந்த பகுதியை செய்து வைத்திருக்கின்றோம். கப்பை செய்து வைத்திருக்கின்றோம். இந்த கப்பிற்கு உரிய கைப்பிடி வைக்க வேண்டும், கண் வைக்க வேண்டும், வாய் வைக்க வேண்டும், மூக்கு வைக்க வேண்டும். அதை எவ்வாறு செய்வதென்று நாங்கள் பார்ப்போம். கண்ணை நாங்கள் இவ்வாறு வரைந்து வெட்டி கொள்ளலாம். வெள்ளை பேப்பரில் கண்ணை வரைந்து வெட்டி கொள்ளலாம். அதே போன்று வாய்ப்பகுதியை வரைந்து வெட்டலாம். அதே போன்று மூக்கு பகுதியை வெட்டி வைத்திருக்கின்றோம். அதே போன்று மெல்லிய கீலமாக இதை மடித்து வைத்திருக்கின்றோம். இவ்வாறு மடித்து இந்த கைப்பிடி வைத்திருக்கின்றோம். முதலிலே இந்த கப்பில் காட்டப்பட்டவாறு இந்த கண்களை ஒட்ட வேண்டும். கண்களை ஒட்டுவதற்கு நாங்கள் மிக முக்கியமாக இந்த பகுதியிலே முதலிலே நாங்கள் கைப்பிடியை ஒட்டுவோம். கைப்பிடியை எடுத்து இவ்வாறு மெல்லிய கீலத்தை எடுத்து இந்த பகுதியிலே நாங்கள் கம்மை பூசுகின்றோம். கம்மை பூசியதன் பின்னர் இந்த பகுதியிலும் கம்மை பூசுகின்றோம். கம்மை பூசியதன் பின்னர் முதலில் கைப்பிடியை நாங்கள் இலகுவாக ஒட்ட ஆரம்பிப்போம். இந்த பகுதியிலே நடுவிலே இந்த கைப்பிடியை நாங்கள் ஒட்டிக்கொள்ளுவோம். இந்த கைப்பிடியானது இலகுவாக ஒட்டப்பட்டிருக்கின்றது. கைப்பிடி ஒட்டப்பட்டதன் பின்னர் இந்த கப்புக்குரிய கண் ஒட்டப்பட வேண்டும். நாங்கள் இந்த கண்ணை ஒட்டுவதற்கு ஏற்ற வகையிலே இந்த பகுதியிலே நாங்கள் கம்மை பூசுகின்றோம். கம்மை பூசியதன் பின்னர் இந்த வரைந்து வெட்டி வைக்கப்பட்ட கண்ணை இவ்வாறு ஒட்டிக்கொள்ளுகின்றோம். அதே போன்று மற்ற பகுதியிலும் நாங்கள் கண்ணை ஒட்டுவதற்கு ஏற்ற வகையிலே வெட்டி வைக்கப்பட்ட கண்ணை எடுத்து நாங்கள் இதனை இவ்வாறு நீங்கள் கண்ணை வெட்டியும் ஒட்டலாம், அல்லது வரைந்து நீங்கள் அதிலே வரைந்து விடக்கூடிய வகையிலும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு விருப்பமான வகையிலே நீங்கள் அதனை செய்ய வேண்டும். அடுத்ததாக மூக்கு ஒட்ட வேண்டும். மூக்கு பகுதியிலே நாங்கள் கம்மை பூசிய பின்னர் இந்த மூக்கை நாங்கள் ஒட்ட ஆரம்பிக்கின்றோம். இந்த மூக்கானது இந்த கப்பினுடைய நடுப்பகுதியிலே அமையக்கூடியவாறு இவ்வாறு ஒட்டுகின்றோம் மூக்கை. அடுத்ததாக இந்த வாய்ப்பகுதியானது ஒட்டப்பட வேண்டும். அந்த மெல்லியதாக வெட்டப்பட்ட இந்த வாய்ப்பகுதி இந்த கப்பிலே ஒரு மனித உருவத்தினுடைய முகம் தெரியக்கூடிய வகையிலே இதனை நாங்கள் ஒட்டுகின்ற போது இது கவர்ச்சிகரமாக இருக்கும். மற்றவர்களை விரும்பி அந்த கப்பை அவர்கள் அணுகக்கூடிய வகையிலும் இந்த கப்புக்குள்ளே தேவையான பொருட்களை போட்டு வைப்பதற்கும் இதனை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதை பார்க்கின்ற போது இந்த கப்பினுடைய கைப்பிடியினுடைய அழகை நாங்கள் அதற்கு ஏற்ற வகையிலே நாங்கள் இவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம். இப்போது நாங்கள் அழகான கப் எங்களுக்கு வரையப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கின்ற போதும் இந்த அழகான கப் நாங்கள் உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடிய வகையிலே இந்த கப்பை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம். இந்த கப்பானது நாங்கள் இன்று இந்த பேப்பர் கப் எவ்வாறு செய்வது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். நீங்கள் மாணவர்களுக்கு இனிய சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் இவ்வாறு இந்த பேப்பர் கப்பை எவ்வாறு செய்வது தொடர்பாக நீங்கள் காட்டி கொடுக்கலாம். இவ்வாறு உங்களுடைய மாணவர்களுடைய புத்தாக்கத்திறனை வளர்க்கக்கூடிய வகையிலே இந்த செயற்பாடுகள் எல்லாமே அமைந்து விளங்குகின்றது. இந்த பேப்பர் கப்பானது மிகவும் மாணவர்களை கவரக்கூடிய வகையிலே காணப்படுகின்றது. இது தொடர்பான பல்வேறுபட்ட ஆக்கங்களை சோமா கிரியேஷனூடாக நீங்கள் கற்கக்கூடிய இருக்கும். எனவே இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுவதன் ஊடாக தொடர்ந்து எங்களுடைய ஆக்கங்களை கற்று மிகவும் சிறப்பாக தேர்ச்சி உடையவர்களாக மற்றவர்களுக்கு இதனை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர்களாக முன்னிற முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.